வணக்கம். கோவை பிராணா யோகா சென்டர் சித்தாம்புதூர் மற்றும் சரணம்பட்டி பகுதிகளில் நடைபெற்று வருது. ஃபவுண்டர் ஜெயலட்சுமி மற்றும் மோகன்ராஜ் சார் இணைந்து 2 பேருமே மே 14 18 வரைக்கும் சர்வதேச யோகா சாம்பியன்ஷிப் போட்டிகள் மலேசியாவில் யோகா யூத் ஃபெடரேஷன் மலேசியா மற்றும் இன்டர்நேஷ்னல் யோகா யூத் ஃபெடரேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடத்தினோம். அதில் இந்தியாவிலிருந்து பல அன்பர்கள், உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. பாருங்கள், நம்ம சென்டர் சார்பாக 14 அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க. தங்கம், வெள்ளி ஜெயிச்சிருக்காங்க. நிறைய வேறு விதமான யோகா போட்டிகளில் ஃபார்வர்ட் பெண்டு, ட்விஸ்டடு, அட்வான்ஸ் போசஸ்ஸு, இன்வெர்டட் ஆசனாஸ், இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸில் பண்ணி ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கும் தனித்தனியாக நடத்தி அதுக்கு பரிசுகளும் ஜெயிச்சு வந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் செப்டம்பரில் ஸ்ரீலங்கா போகிறோம். மே மாதம் பார்த்திங்கன்னா ஜப்பான் போகிறோம். வேறு கண்ட்ரீஸில் போய் யோகா பண்ணும்போது பல அயல்நாட்டு மனிதர்களை சந்திக்கும் வாய்ப்பு, அங்கே எப்படி பண்ணிகிட்ருக்குறாங்க அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள கலாச்சாரத்தை பற்றி ஒரு வாய்ப்பு, ப்ளஸ் நல்ல எல்லாரோட மிங்கிள் ஆறக்கு இது ஒரு சான்ஸு. சும்மா ஃபாரின் போய்ட்டுறது ஜென்ரலாக நம்ம பண்ணால் கூட ஒரு கலையை இன்னொரு நாட்டிற்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொறுப்போடு போகும்போது அது ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விதமாக இருக்குது. பெண்கள் நிறைய பேர் யோகாவுக்கு வரணும், உங்களை நல்லா பார்த்துக்கணும், இந்த கலையை பல பேர் சொல்லிக் கொடுக்கணும். மனமார்ந்த வாழ்த்துக்கள். வணக்கம், என்னோடய பேர் தனலக்ஷ்மி. நான் இன்டர்நேஷ்னல் யோகா தெரபிஸ்ட் முடிச்சிருக்கேன், டிஎன்ஒய்எஸும் முடிச்சிருக்கேன். ஸோ இப்போ நேஷ்னல் டீச்சராக ஆகிறதுக்காக இங்கே ஸ்டேட் லெவலில் முடித்து நேஷ்னல் லெவலில் வின் பண்ணி இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் தாய்லாந்து போயிருந்து வின் பண்ணோம். கோல்டு அடித்தோம். அடுத்தது மலேசியாலேயும் கோல்டு அடித்தோம். ஸோ யோகா கம்பல்சரி உமன்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ண நீங்கள் ரொம்ப யூத்ஃபுல்லாக எங்கே இருக்கலாம், உங்கள் ஸ்ட்ரெஸ் பஸ்ட் அவுட் ஆகும், ரொம்ப சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் வாழ்கிறதுக்கு கண்டிப்பாக யோகா செய்ய கண்டிப்பாக ஒரு யோகம் வேண்டும். நீங்கள் எல்லோரும் யோகா பண்ணணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹர்ஷவர்தினி. நான் கோவை பிராணா யோகா சென்டரில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். 5 இயர்ஸாக யோகா பண்ணுறேன். 5th இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்ததில் நான் 2nd ப்ளேஸ் அடிச்சிருக்கேன். அண்ட் தென் நான் இப்போ தான் என்னோடய போர்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணேன். நான் போர்ட்ஸில் 190 கட் ஆஃப் வச்சுருக்கேன். மெயின் காரணம் எதுக்கு கட் ஆஃப் ரொம்ப இன்க்ரீஸ் ஆனதுக்கு, மார்க் இன்க்ரீஸ் ஆனதுக்கு யோகாவோட மெடிடேஷன் தான். எல்லாருமே ஸ்ட்ரெஸ்டாக போய் எக்ஸாம் எழுதும் போது நான் மட்டும் கொஞ்சம் யோகா பண்ணி அதுக்கப்புறம் மெடிடேஷன் பண்ணி என்னோடய மைண்டை ரிலாக்ஸ்டாக போய் எழுதுனனால தான் 190 கட் ஆஃப் வந்துச்சு. அண்ட் தென் எல்லா யங்ஸ்டர்ஸும் இப்போ யோகா பண்ணாங்கன்னா அவங்களோட டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக கீழே கொண்டு வரலாம். ஸோ எல்லோரும் யோகா பண்ணுங்கள். தேங்க்யூ. என் பேர் ஆரம்பிக்கிறேன். நான் பிராணா யோகா சென்டரில் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் for a couple months now. எங்களை மலேசியா கூட்டிகிட்டு போனாங்க யோகா காம்படிஷன். We had a wonderful experience. Category 21 to 35 years I got the first place. I just want to say yoga changed my life. Yoga is an art. Like that, mudra is an art, asana is an art, meditation is an art, breathing is an art. So yoga is all about bringing harmony between your mind and body, and it's a beautiful thing and it has changed my life. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் பேர் எஸ் நிஷோக் நாராயணன். நான் கோவை பிராணா யோகா சென்டரில் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் ப்ளஸ் டிப்ளமோ இன் யோகா டீச்சர்ஸ் கோர்ஸ் முடிச்சிருக்கேன். அண்ட் இப்போ நடந்த 5th இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப்பில் நான் பார்ட்டிசிபெண்ட்டாக கலந்து 16 to 20 இயர்ஸில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்கேன் மலேசியாவில். யோகா என்னோடய லைஃப்பை எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னு சொன்னிச்சுன்னா, 10th வரைக்குமே நான் ஒரு பேட்ச் ஸ்டூடெண்ட் ஸ்கூலில். இப்போ 10th அப்புறம் நான் ஒரு யோகா டீச்சர். இதை என்னாலேயே நம்ப முடியல. பிகாஸ் யோகா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இந்த மெடிடேஷனாக இருக்கட்டும், ஆசனாஸாக இருக்கட்டும், ஃபஸ்ட் யோகா டீச்சர்ஸ் டிசிப்ளின். ஸோ அந்த டிசிப்ளின் எனக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு. அந்த டிசிப்ளினை நான் ஃபாலோ பண்ணேன். எல்லா இடத்துலையுமே ஸ்கூல்லேருந்து இப்போ காலேஜ், இப்போ நான் ஃபஸ்ட் இயர் போகிறேன், எல்லா இடத்துலையுமே எனக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் யோகா ஏர்ன் பண்ணி கொடுத்துருக்கு. ஸோ அந்த யோகாவை நான் டெய்லியுமே பண்ணிகிட்ருக்கேன். யங்ஸ்டர்ஸ் கண்டிப்பாக யோகா பண்ணணும். யோகா பண்ணிங்க அப்படின்னா எல்லா இடத்துலையுமே தனித்துவமாகவும் இருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருப்பீங்க. அனைவரும் யோகா செய்யணும். வாழ்க வளமுடன். வணக்கம், என் பேர் பி கீர்த்திரோஹன். நான் இப்போது 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ நடந்த 5th இன்டர்நேஷ்னல் யோகா சாம்பியன்ஷிப் மலேசியாவில் நடந்துச்சு. என்னோடய ஏஜ் கேட்டகரி 13 to 14 இயர்ஸில் நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வின் ஆயிருக்கேன். ஸோ அதில் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு யோகா. ஸோ இப்போ நீங்கள் யோகா பண்ணுறதுனால உங்கள் மைண்ட் பாசிட்டிவாக இருக்கும். ஸோ நிறைய யங்ஸ்டர்ஸ் யோகா பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் அரவிந்த் சாமி. ஐஎம் சிவில் இன்ஜினியராக இருக்கேன். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் தான் இருக்கேன். மைண்ட் ரெஸ்ட்டுக்கு இதுக்காக தான் யோகாக்குள்ளேயே இருந்தோம். ஆனால் இப்போ அதெல்லாமே முடிஞ்சு இப்போ நல்ல ஒரு நிலைக்கு மலேசியா போய் அங்கே ஒரு கோல்டு மெடல் வாங்கிட்டு இப்போ இங்கே நல்லபடியாக இருக்கோம். அதனால் எல்லோரும் யோகா பண்ணணும்னு மனதார வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் யோகா செய்யணும். தேங்க்யூ.